லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் பெண்கள் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவார்கள் என்று நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் கேட்டிருக்கிற கேள்விக்கு எங்களுடைய பக்கம் பதில்னு சொல்ல போனால், பெண்கள் யாரும் நன்றி உணர்வு இல்லாதவங்களும் இல்லை. அவர் முதல்வர் ஐயா இந்த 5 இயர்ஸ் இந்த பீரியடில் பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறாரு. நன்மைகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா மகளிர் இலவச பயணம், அதுக்கப்புறம் மாணவிகள் மாணவன் தமிழ் புதல்வன் சொல்லிட்டு அவங்கள ஊக்குவிக்கும் தொகையாக மாதம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அந்த மக்களுக்கு அந்த மாணவர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுருவாங்க. படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மகளிர் சுய உதவி குழு அது ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மக்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்போ படித்தவங்க வேலைக்கு போகிறாங்க, படிக்காதவங்க என்ன பண்ணணும், அப்போ அவங்களுக்கு ஒரு டீமாக செலக்ட் பண்ணி அவங்களுக்குள்ளே ஒரு லோன் கொடுத்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுற பிரகாரம் அவங்களுக்கு ஒரு லோன் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது. அந்த முறையை நல்ல முறையில் இப்போ பயன்படுத்தின்னு வராங்க. மக்களுக்கும் அது சொல்லப்போனால் குடும்ப தலைவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயம் இந்த 5 வருட காலத்தில் பெண்களுக்காக என்ன செய்ய முடியுமோ அதை நிறைய அளவுக்கு செஞ்சுருக்கிறாரு. அதனால் பெண்களுக்கு முழு அளவும் ஓட்டு போடாமலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. யார் நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுறது தானே கடமை. அதுதான். கண்டிப்பாக மாட்டாங்க. ஏன்னா 26 டிஎம்கே தான் அடித்து சொல்லலாம். பெண்களும் எறிய மாட்டாங்க, ஆண்களும் எறிய மாட்டாங்க. தூக்கி எறிகிற மாதிரி யாரும் இது வரைக்கும் சொல்லலை. தூக்கி எறிய மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க அனுபவிச்சுங்க. அதனால் நல்ல லாபம் தான் அவங்க என்றைக்கும் மறக்க மாட்டாங்க. திமுகவுக்கு தான் பெண்கள் ஓட்டு நிறைய விழும். பெண்களுக்கு முக ஸ்டாலின் அப்போ உரிமை தொகை கொடுத்துட்டாரு. ரெண்டாவது மகளிர் தொகை, மகளிர் உதவிக்குழு அமைச்சும் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறாங்கன்னா அதுக்கு திராவிட கட்சி, அதுவும் முக ஸ்டாலினுக்கு நிறைய பங்கு இருக்குது. அதுக்கு நிறைய பங்கு இருக்குது. அதை வச்சு தான் மக்கள் பெண்களுக்கு இப்போ ரொம்ப அவர் மேலே ரொம்ப அண்ணன் அப்பாங்கிற இதுக்கு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு ரவுண்டு நல்லா செஞ்சுட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் திராவிட கட்சி அடிச்சுக்கிறே முடியாது. அதனால் சும்மா பெண்கள் ஓட்டெல்லாம் மாறி போயிருங்கிறதுலாம் கற்பனை. பெண்களுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சுக்கிட்டு இருக்க திராவிட கட்சி முக ஸ்டாலின் செய்கிறார். கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற பரிமாண வெற்றி பெறும். அவனை கனவு கண்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு தலைகாலில் படுத்துக்கிட்டு மெத்தையில் படுத்துக்கிட்டு ஏசியை போட்டுக்கிட்டு கனவு காண சொல்லுங்கள். இவர் என்ன அவரை போய் மன்மத குஞ்சு அவர். இவரை யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா பெண்கள் தூக்கிலாம் போட மாட்டாங்க திமுகவை. பெண்கள் எந்த பெண்களும் தூக்கி போட மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஓட்டு விதாச்சாரம் தான். நீ என்ன பேசுகிற நீ எனக்கு ஒன்றுமே புரியல. எந்த ஓட்டு விதாச்சாரத்தில் நீ பேசுகிற? உன் ரசிகர் மாத்திரம் ஓட்டு போட்டால் போதுமா? உன் மேலே இருக்கிற ரசிகர் தான் உங்ககிட்ட இருக்காங்க, பொம்பளைங்க கூட. வேறு யாரும் குடும்ப பெண்கள் இல்லையே. குடும்ப பெண்கள்லாம் யாருமே இல்லை. உன்னுடைய ரசிகர் தான் அந்த பொம்பளை பிள்ளைங்க. ரொம்ப வெறி ரசிகர்லாம் இருக்காங்க பொம்பளை பிள்ளைங்க. அவங்க தான் தூக்கி எறியணும் திமுக. நேற்று நீ இந்த திமுகவை தூக்கி எறியணும் அப்படின்னு பொம்பளைங்களாம் தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு நீ சொல்கிறிய. உனக்கு என்ன தைரியம் இருக்குன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு எஜுகேஷனுக்கு தராங்க, பொண்ணுங்களுக்கு +2 நின்றுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாகுது. அது எல்லாருக்கும் தாய் தகப்பன் உதவி செய்ய முடியாத பொண்ணுங்களாம் தைரியமாக இப்போ காலேஜுக்கு போவாங்க இல்லையா? அப்போ அதுதான் அவங்க பொண்ணுங்க எதிர்பார்ப்பாங்க. வீட்டில் உள்ளவங்களும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அவங்க அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. நமக்கு ஒருத்தருக்கு ஒரு தேவை பூர்த்தி செய்யப்படும் போது கண்டிப்பாக அவங்க தூக்கி போட மாட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக பயனுடையதாக தான் இருக்கும். இப்போது காலையில் பஸ்ஸில் போகிறாங்க. அவங்க காலையிலே எழுந்திரிச்சு பஸ்ஸுக்கு டிக்கெட்டுக்கு தேடிக்கிட்டு இருக்கணும். பஸ்ஸு ஃப்ரீ, அவங்க நினச்ச இடத்துக்கு போக முடியும், போய் ஒரு வேலையை செஞ்சுட்டு வர முடியும். அதனால் என்ன ஆகுது, லேடிஸ் ஜென்ஸை எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை. அது ஒன்று. அப்புறம் பொண்ணுங்க அந்த 1000 ரூபா கொடுக்குறது அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. காலேஜ் போகிறதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்குது. அதனால் குழந்தைங்களோட படிப்பு நிற்காது. லேடிஸ் படிப்பு ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் +2 தாண்டி ஒரு காலேஜில் அடி எடுத்து வைக்கணுங்கிற ஒரு நினைப்பாவது அவங்களுக்கு வரும். அது ரொம்ப முக்கியம். ஒரு 11வது 12வது 8th ஒரு 12th வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாதம்னா ஒரு 12 மாதமே 12,000 ரூபாய் ஆகும். ஒரு லேப்டாப் வாங்கிக்கலாம், ஒரு ஐடி கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறதுக்கோ, இல்லை அவங்க நெக்ஸ்ட் ஸ்டடீஸ்க்கு மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல பயனுடையதாக கருதுகிறோம். அப்புறம் பெண்களுக்குன்னு சொல்லப்போனால் அவர் ஓட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி அவர் இன்ஃபார்ம் பண்ணது அது நிறைவேற்றி இருக்கிறார் அந்த ஒரு கருத்தை.
ஸோ அது வந்து மக்களுக்கு வந்து வரவேற்கத்தக்கதாக இருக்குது. அது 5 வருடத்தில் வந்து நல்லபடியாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம். அதனால் நம்ம வந்து பயன்படுத்திட்டு நம்ம அதை வந்து தப்பாகவும் சொல்லக்கூடாது. எங்களுக்கு வந்து நல்லாவே இருந்தது அது. சும்மா அதெல்லாம் இது பெண்களுக்கோட நல்ல ஒரு திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் சினிமாக்கார் வேண்டாம் சொல்லுவார், சினிமா மாதிரி செஞ்சிருவா அது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மக்களோட மக்களாக பயணித்து பெண்களுக்கு என்ன செய்யணும், பிள்ளை படிப்பு செலவுக்கு என்ன, இது வந்து கவர்மெண்ட்டை கேட்டு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சிக்கு மக்கள் சரியான தீர்ப்பை 26 கொடுப்பாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நம்ம எல்லாம் சொல்கிற மாதிரி வரும் பாருங்க. இப்போ வரமாட்டார். இப்போ தானே காலடி எடுத்து வச்சுருக்காரு. ஒரு அரசியல் கட்சி தலைவராக வரணும்னா நிறைய வேலைகள் பண்ணணும், ஜனங்களை புரிஞ்சிக்கணும், களத்தில் இறங்கி வேலை செய்யணும். அதெல்லாம் அவர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு கூட்டத்தை போடுறாரு, எங்கேயோ ஒரு மீட்டிங்கை போடுறாரு. நல்ல நடிகராக இருக்கலாம், ஆனால் நல்ல அரசியல் தலைவராக இருப்பாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கும். ரசிகர்கள் கூட்டம் எல்லாருக்கும் இருக்குங்க. இப்போ அஜித் வந்து அஜித்துக்கும் ஒரு கூட்டம் பின்னால் போகும். அஜித் அரசியலுக்கு வர்றாருன்னா அவருக்குன்ட்டு ஒரு கூட்டம் பின்னால் போகும். ஒவ்வொரு நடிகர்களுக்கு பின்னாலே ஒரு கூட்டம் போகும். ஆனால் போகிற கூட்டமெல்லாம் ஓட்டாக கண்டிப்பாக மாறவே மாறாது. கண்டிப்பாக அவங்க செஞ்சுருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பார்த்திங்கன்னா நல்லது தான், பெண்களுக்காக நல்லது தான் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயத்துலையுமே பெண்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு எல்லா திட்டத்தையும் அவங்க வகுத்துட்டு வராங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மத்திய கவர்மெண்ட்டு இந்த நிதியை வழங்கியிருந்தா 1500 கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எடப்பாடி வந்தோடனே நான் 2500 தரேன்பான் தேர்தல் அறிக்கையில். புரியுங்களா? இன்னொருத்தன் 3000 தரம்மா. எப்படியாவது வரணும் கொல்லப்புறத்தில். டிஎம்கேக்கு கெட்டப்பேரை உண்டாக்கணும்னா என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறோம், அந்த அண்ணாமலையும் சேர்ந்துக்கிட்டு இதில் எடப்பாடியும் சேர்ந்துக்கிட்டு காட்டி கொடுக்குறோம். டெல்லிக்கு காட்டி கொடுக்குறான். நம்ம தமிழனை காட்டி கொடுத்த கருங்காலி. புரியுங்களா? அதனால் வந்து டிவிக்கெல்லாம் வரும், பொம்பளைங்க தூக்கி போட்டுருவாங்க அப்படின்லாம் சொன்னால் நம்ப முடியாது. ஓட்டு விதாச்சாரம் தான்மா, கூட்டணி பலம் தான். பொம்பளைங்க எப்படி என்ன அதிருப்தி கண்டுட்டாங்க டிஎம்கே மேலே? எந்த பொம்பளைங்க வந்து அவனுக்கு ஓட்டு போட்டுருவாங்க? இவனை நம்பி யார் ஓட்டு போட்டுருவாங்க? சினிமாக்காரனை நம்பி யாருமே போக மாட்டாங்க. அது எல்லா கவர்மெண்ட்லேயுமே லஞ்சம் இருக்கும். ஆனால் டிஎம்கே 100%னா 50% கண்டிப்பாக செய்வாங்க நாட்டுக்கு. ஆனால் மற்ற இதில் வந்து 75% அவங்க எடுத்துக்கிடுவாங்க. 25% தான். அது கூட நீங்களே யோசித்து பாருங்கள். இதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு இடத்துல வேலை நடந்துச்சா? எங்கேயாவது வேலை நடந்துச்சா? இல்லையா? இப்போ எங்கே பார்த்தாலும் ஏதோ ஆக்கப்பூர்வமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் முக்கியம். அதுதான் நமக்கு வேணும். எந்த கவர்மெண்ட் வேணாலும் வரட்டும், ஆனால் நமக்கு தேவை ஆக்கப்பூர்வமான வேலைகள் வேணும். ஒரு ரோடு ஒர்க்கு, பிரிட்ஜ் ஒர்க்கு, ஸ்கூல் எஜுகேஷன், குழந்தைங்களுக்கு பண்ணுறது, பொண்ணுங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த காலையில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது, அதெல்லாம் வந்து அது எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணாங்க காலையில். பட் இவங்க இன்னும் கொஞ்சம் தீவிரமாக எடுத்து பண்ணுறாங்க. இல்லை, எதிர்கட்சின்னு சொல்ல போனால் அவங்கவுங்க இருக்கிறது தெரிவிக்கிறது நல்லது தானே. அதனால் அதில் எதுவும் தப்பு சொல்ல முடியாது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே வந்து அவங்க எல்லாருமே லஞ்சம் எல்லாம் நடக்கும். டிஎம்கே வந்து வேலை செய்கிறாங்க, கொஞ்சம் வேலை செய்கிறாங்க, எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ பெண்கள்லாம் அந்த மாதிரி தூக்கி எறிய மாட்டாங்க, அனுபவிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து என்ன செய்வாங்கன்ட்டு அவங்க வாக்குறுதி கொடுத்தா தானே. இல்லை, எந்த அரசியலுக்கு யாராவது புதுசாக வந்தாலும் அப்படி தான் பேசுவாங்க. நாங்கள் தான் வருவோம் அப்படி சொன்னால் தானே அது அரசியல் தலைவர். நீங்கள் வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் மோசம், நீங்கள் குடும்ப ஆட்சி பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கு தானே ஒரு தலைவர் உருவாகும் போது அது கண்டிப்பாக அவங்க பேசி தான் ஆகணும். அவங்க பேசுகிறதெல்லாம் எடுபடாது. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், ஆனால் அதெல்லாம் அரசியலில் ஓட்டாக மாறுமான்னு சந்தேகம்தான். விஜயகாந்தை விட ஒரு பெரிய தலைவர்லாம் ஒருத்தரும் வந்துக்கிட முடியாது. அவருக்கே சர்க்கிள் வரும்போது பார்க்கலாம். ஆனால் தலைவர்கள் வரணும், யங்ஸ்டர்ஸ் வரணும். வெறுமனையாக ஒரு கட்சியே ஆண்டுக்கிட்டு இருக்கணும்னு கிடையாது, வரணும், வந்து நல்ல இது கொடுக்கணும். அதுக்காக ஒருத்தர் தேவையில்லாமல் ஒருத்தர் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீ செய்கிறது தப்பு, நீ வந்து சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறது அதை விட பெரிய தப்பு.